வணக்கம். ஜனவரி 2ஆம் தேதி இன்னைக்கு சனிக்கிழமை. போன வாரத்துக்கான அப்டேட்டை விரைவாக பார்க்கலாம். நிஃப்டியில் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் யாரு? ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்ஸ் எவை அப்படின்றத விரைவாக பார்க்கலாம். இது என்னுடைய பார்வையிலைங்க. விரைவாக சில நியூஸ் அப்டேட்ஸ். பல்க் டீலில் என் கண்ணுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தென்பட்ட ஒரு ஸ்டாக்கும் எஃப்ஐடிஐ டேட்டா வெள்ளிக்கிழமைக்குரியதும் விரைவாக நம்ம பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் முதலீடு பண்ணாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செஞ்சு முதலீடை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். போன வாரம் நிஃப்டி கிட்டத்தட்ட 2% அதிகரிச்சிருந்தது. 269 புள்ளிகள் அதிகமாக பெற்று வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 2% விழுந்திருந்ததுங்க. அது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கலாம். இருந்தாலும் ஹையரில் தான் இருக்குது. நிஃப்டியோட பிஇ 1 ஜனவரியில் பார்க்கும்போது 38.55. ஸோ இதுவும் அதிகமாகத்தான் இருக்குது அப்படின்றத மனதில் கொள்ளணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட வீக்லி சார்ட் ஜீரோதா கைட்லேருந்து எடுத்துருக்கிறதுங்க. ஸோ கடந்த ஆண்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ மார்ச்சில் வீழ்ச்சி, அதுக்கப்புறமாக ஏற்றம். ஸோ நம்ம கடைசி கேண்டில் தான் போன வாரத்துக்கான கேண்டில். ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் தான் இருக்குது. ஸோ டிசம்பர் 21 விழுந்ததுக்கு அப்புறமாக நல்ல ஏற்றத்தை காட்டியிருக்கு நிஃப்டி. ஸோ போன வாரம் நல்ல ஸ்ட்ராங்கான வாரமாகவே முடிஞ்சது. ஆனால் நிஃப்டி பிஇ இருக்கிறதுலே ஹையில் இருக்கிறது மனசில் கொள்ளணும். கடந்த வாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். வைஷாலி ஃபார்மா லிமிடெட் 85% அதிகரிச்சிருந்ததுங்க போன வாரம். ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸும் 36% அதிகரிச்சிருந்தது. அது ஒரு பல்க் டீல் இருந்ததுன்னு நினைக்கிற ஒரு நியூஸ் இருந்தது. ஐஎஃப்ஜிஎல் ரிஃப்ராக்டரிஸ் லிமிடெட் 36% வாரத்தில் அதிகரிச்சிருக்கு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா 7% விழுந்திருக்கு. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம மியூசிக் கம்பெனி, நேற்று அந்த நியூஸ் பார்த்துருந்தோம். 27% அதிகரிச்சிருக்கு இந்த வாரம். ஜெட் ஏர்வேஸ் ஒரு நல்ல ரன்னில் இருக்காங்க. 27% அவங்களும் அதிகரிச்சிருக்காங்க. பேங்கிங் செக்டரில் பார்க்கும்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் கனரா பேங்க்கும் 10% அதிகரிச்சிருந்தது. ரியாலிட்டி செக்டரை சார்ந்த சோபா லிமிடெட் 20% அதிகரிச்சிருந்தது போன வாரம். நெரோலாக் பெயிண்ட்ஸும் 18% அதிகரிச்சிருந்ததுங்க போன வாரம். இந்தியா சிமெண்ட் கம்பெனி நம்ம பார்த்து ஒரு நாள் நல்ல ரன் இருந்தது. இந்தியா சிமெண்ட்ஸ் 25% கிட்டத்தட்ட அதிகரிச்சிருந்தது போன வாரம். ஸ்டார் சிமெண்ட்ஸும் 10% அதிகரிச்சிருந்தது. ஐடி கம்பெனிகளில் பார்க்கும்போது 3i இன்ஃபோடெக் லிமிடெட் 25%, கேபிஐடி டெக்னாலஜிஸ் 20% அதிகரிச்சிருந்தாங்க. ஹெல்த் கேர் செக்டரில் வோகார்ட் லிமிடெட் 10% அதிகரிச்சிருந்தாங்க. சரிங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். போன வாரம் டிஷ் டிவி 9% கிட்டத்தட்ட விழுந்திருந்தது. டேஸ்டி பைட் ஈட்டபிள்ஸ் லிமிடெட் 4% விழுந்திருந்தது போன வாரம். கிரானியூல்ஸ் இந்தியா 3.5%, பயோகான் லிமிடெட் 3%, ஹனிவெல் ஆட்டோமேஷன் 3% விழுந்திருந்தது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஹிசார் லிமிடெட் 3% விழுந்திருந்ததுங்க. அது ஒரு மர்ஜர் பிளான் நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்க்கும் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஹிஸ்ஸாருக்கும். ஸோ அது நல்லா போல இருக்குது நியூஸு ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ ஒரு 3% விழுந்திருந்தது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஹிஸ்ஸார் லிமிடெட். சரிங்க, நிஃப்டியில் குறிப்பாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 6% அதிகரிச்சிருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் 6%, இண்டஸ் இன் பேங்க் 5.5% அதிகரிச்சிருந்தாங்க. அதானி போர்ட்ஸ் 5%, அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் 4.5%, ஏஷியன் பெயிண்ட்ஸும் ஒரு நல்ல ரன்னில் இருக்காங்க. அவங்களும் 4.5% அதிகரிச்சிருந்தாங்க. நிஃப்டியில் குறிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணத ஸ்டாக்ஸ் பிரிட்டானியா 1.3% விழுந்திருந்தாங்க. பஜாஜ் ஃபின்சர்வும் 1.3% விழுந்திருந்தாங்க. என்டிபிசி 1%, சிப்லா மற்றும் கோல் இண்டியா 0.7% விழுந்திருந்தாங்க. இது நிஃப்டி பொறுத்த மட்டிலும். சில நியூஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் பற்றி விரைவாக பார்க்கலாம். இனி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸு வரப்போகுது. ஜனவரி மாதத்துலேருந்து அது ஆரம்பிக்க போகுது. இன்ஃபோசிஸ் ஜனவரி 13ஆம் தேதி அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் சொல்ல போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 15ஆம் தேதி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் போர்ட் மீட்டிங் ஜனவரி 8ஆம் தேதி கூட போகிறாங்க. அதில் டிவிடெண்ட் கொடுப்பாங்களா இல்லையான்றது முடிவெடுக்கப்படும். ரெக்கார்ட் டேட்டும் சொல்லப்படும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க கம்பெனி. சரிங்க, இது தவிர கவர்மெண்ட் சைட்லேருந்து சில தகவல்கள் வந்திருக்கு. கொரோனாக்குரிய வேக்சின் இலவசமாக தரப்படும் அப்படின்னு மத்திய மந்திரியான ஹர்ஷ்வர்தன் சொல்லியிருக்கிறாரு. மத்திய சுகாதாரத்துறையோட அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அவர் சொல்லியிருக்கிறார், இலவசமாகவே தரப்படும் கோவிட் வேக்சின் அனைவருக்கும்ன்றது. வேறொரு நியூஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கிறது பாசிட்டிவாக பார்க்கப்படுறது. ஜிஎஸ்டி கலெக்ஷன் டிசம்பர் மாதத்தில் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 2019 கலெக்ஷன் ஆயிருக்கு.
இப்போ டிசம்பரில் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா 1.15 லட்ச கோடி ரூபாய்கள் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆயிருக்கு. அது ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறொரு நியூஸ், யூகேக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஃப்ளைட்ஸை ரிசியூம் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து. ஆனால் நிறைய கட்டுப்பாடுகள் விதிகள்லாம் விதிச்சிருக்காங்க. 23ஆம் தேதி வரைக்கும் இந்த கட்டுப்பாடுகள் நீடிக்கும். அதாவது எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க, ஃப்ளைட்ஸோட எண்ணிக்கையை, டெஸ்டினேஷன்ஸ், லொக்கேஷன்ஸ்லாம் குறைச்சிருக்காங்க. ஸோ கட்டுப்பாட்டுடன் ரிசியூம் பண்ணுறாங்க சர்வீஸ், இந்தியாவுக்கும் யூகேக்கும் இருக்கிற ஃப்ளைட் சர்வீஸ். ஹைதராபாத்தை சார்ந்த என்சிசி கம்பெனி ஒரு பாசிட்டிவான நியூஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க நேற்று இன்ட்ராடேல 7% அதிகரிச்சிருக்காங்க. 52 வீக் ஹையும் எட்டியிருக்காங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். கம்பெனி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் மாதத்தில் 8,980 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கையில் வந்திருக்கு அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அது தவிர டிசம்பர் மாதத்தோட முன்னில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் அவரோட மனைவியும் நடத்துகிற கம்பெனி இதில் முதலீடு செஞ்சுருக்காங்கன்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 13.7% அவங்க இதில் ஸ்டேக் வச்சுருக்காங்க இந்த கம்பெனியில். ஸோ என்சிசி கம்பெனி ஒரு பாசிட்டிவான இடத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ரிலையன்ஸ் மேலே ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குங்க. ரிலையன்ஸ் மற்றும் அதோடைய தலைவர் முகேஷ் அம்பானி மேலே செபி ஒரு ஃபைனை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ்க்கு 25 கோடி ஃபைனும் அம்பானிக்கு 15 கோடி ஃபைனும் போட்டிருக்காங்க செபி. இது 2007 நடந்த ஒரு கேஸ் ரிலேட்டடாக தான் இந்த ஃபைனை போட்டிருக்காங்க. அது என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நிலவில் இருந்த ரிலையன்ஸ் பெட்ரோலியம் கம்பெனியில் ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியான ட்ரேடிங் கம்பெனி பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான். ஸோ அந்த குற்றச்சாட்டுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க செபி. ஸோ ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தாங்க இது. ஆனால் 2007 ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ காலதாமதம் அப்படின்றது தெரியல. அவங்க ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியான சேல்ஸை நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபியூச்சர்ஸ்லையும் விளையாடி இருக்காங்க, கேஷ் செக்மெண்ட்லையும் விளையாடி இருக்காங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. ஸோ மேனிப்புலேட்டிங் ட்ரேடிங் அப்படின்றது தான் இதற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ கம்பெனிகள் டிசம்பருக்குரிய சேல்ஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. நேற்று நம்ம மஹிந்திரா கம்பெனி இது பார்த்துருந்தோம். இப்போ விரைவாக மற்ற கம்பெனி இதெல்லாம் கிடச்சிருக்குன்றதை விரைவாக பார்த்துடலாம். மாருதி கம்பெனி 17.77% அதிகரிச்சிருக்கு அவங்க சேல்ஸை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இயர் ஆன் இயர்னா போன வருஷம் இதே மாதம், அதாவது இந்த டிசம்பர் 2020 கூட டிசம்பர் 2019 கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பேரிசனில் 17.77% இயர் ஆன் இயரில் அதிகரிச்சிருக்கு மாருதி. டாடா மோட்டர்ஸ் 20.7% அதிகரிச்சிருக்கு அதே இயர் ஆன் இயரில். ஹுண்டாய் கம்பெனி 24.89% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயரில். ஐஷர் மோட்டர்ஸோட ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிளோட விற்பனை 36.8% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி 17.5% அதிகரிச்சிருக்கு அவங்களோட சேல்ஸ். அசோக் லேலண்ட் 14% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். அசோக் லேலண்ட் நேற்று இன்ட்ராடேல நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். எஸ்கார்ட்ஸ் டிராக்டர் கம்பெனி 87.9% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். பயோஃபில் கெமிக்கல் நேற்று 5% அதிகரிச்சிருந்தாங்க. ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் இருந்தது. நேற்று நம்ம வீடியோவில் கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை பார்க்கும்போது இந்த பயோஃபில் கெமிக்கல்ஸ் இடம் பிடிச்சிருந்தது. அதை நம்ம பார்த்துருந்தோம். அங்கேருந்து எடுத்தது தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அதன்படி 5% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருந்தது. 4550% வால்யூம் அதிகரிச்சிருந்ததை கவனிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமாக நேற்று சாயந்தாரம் பல்க் டீல் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்க்கும்போது ஒரு பல்க் டீலில் இந்த கம்பெனியோட பேர் இருந்தது. பயோஃபில் கெமிக்கல் அண்ட் ஃபார்மா ஆல்ஃபா லியான் என்டர்பிரைஸ் எல்எல்பின்ற கம்பெனி வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,05,500 ஷேர்ஸை 165.71 ஒரு ஷேர் ப்ரைஸுக்கு வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனி. ஸோ ஒரு பல்க் டீல் பயோஃபில் கெமிக்கலில் நடந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்க, எஃப்ஐஐடிஐ டேட்டா நேற்று வெள்ளிக்கிழமை ஜனவரி 1ஆம் தேதி என்ன இருக்குன்றதை விரைவாக பார்க்கலாம். இப்போ நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்க்ரீனில். எஃப்ஐஐ டேட்டா பார்த்தீங்கன்னா பை 1072 கோடிகள், செல் பார்த்தீங்கன்னா 566.33 கோடிகள். ஸோ நெட்டு பார்த்தீங்கன்னா 506.21 கோடிகள் பணம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளார வந்திருக்கு. டிஐஐ டொமஸ்டிக் ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 2505.67 கோடிகள் வாங்கியிருக்காங்க. 2436.27 கோடி மதிப்பான ஷேர்ஸை விற்றுருக்காங்க. ஸோ நெட்டு பார்த்தீங்கன்னா 69.4 கோடிகள் உள்ளே வந்திருக்கு. ஸோ இதுதான் எஃப்ஐடிஐ வெள்ளிக்கிழமை ஜனவரி 1ஆம் தேதி பண்ண விஷயங்கள். சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தென்பட்டிருந்ததை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.